வணக்கம் மிஸ். வணக்கம். உங்களோட பேர் என்ன? பவி. பவி. பவி மிஸ், எந்த ஊர் நீங்க? காரதீவு. காரதீவு. மிஸ், நீங்க சொல்லுங்க. ஆம், நாம ஒரு நாளைக்கு ஒரு தடவை நாங்க குளிக்கிறோம், அப்படித்தானே? அதிகமான நேரம் குளிக்கிறதால நம்மட உடம்புக்கு ஏற்படக்கூடிய நோய் என்ன? உடம்புக்கு ஏற்படக்கூடிய கெடுதல் ஒன்று இருக்குது. உடம்பு இந்த குளிராகும். இல்ல, அது குளிராகிற எப்பயும் குளிச்சோம்னா நம்மட உடம்பு குளிராகும் தான். ஆனா அதிக நேரம் குளிப்பதால எங்களோட உடம்புக்கு ஒரு கெடுதல் ஏற்படும். தோல் இந்த நீரிழப்பு ஏற்படும், சுருக்கம் ஏற்படும். இல்ல, சுருக்கமும் இல்ல. கிழங்கள் அந்த நீரை இதைகிறதால சுருக்கம் அடைகிற தோல்ல சுருக்கம் ஏற்படும். சுருக்கம் ஏற்படுறது சரி. நம்ம உடம்புக்கு அது டக்குன்னு இல்லாம போயிருந்தானே. இப்ப நீங்க குளிக்கிறீங்க, ஒரு 10, 20 நிமிஷம், 30 நிமிஷம் குளிக்கிறீங்க. குளிச்சா உடம்புல சுருக்கம் ஏற்படும், கைகள் எல்லாம் சுருங்கி இருக்கும். ஆனா அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும்போது அதெல்லாம் விரிஞ்சிடும், சரியா போயிடும். ஆனா இது நம்மட வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு அது தொடர்ந்து இருக்கும். நம்ம உடம்புல சுரப்பிகள் இருக்கு, தெரியுமா? வியர்வை சுரப்பிகள் எல்லாம் இருக்கு. அந்த சுரப்பிகள் மூலமா தான் உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை வெளியால தள்ளும். அப்ப நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல நாங்க குளிச்சமாக இருந்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் தடைப்பட்டுச்சுன்னு சொன்னா வியர்வை வராது. அந்த டைமுக்கு நம்ம தோல் என்ன செய்யும்? நம்ம உள்ள இருக்கக்கூடிய சதைகளோட ஒட்டுறதன் மூலமாக நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படும். அதன் மூலமாக கொழுப்புகள் சேரும். அதிகமான மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை நடக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நோய் ஏற்பட்டது பிறகு மருந்து மட்டும் கொடுப்பாங்க, அதை குடிங்க இதை குடிங்கன்னு சொல்லி. சரி, இதை தடுக்கிறதுக்காக ஒரு முயற்சியா இந்த நிகழ்ச்சி செய்யறேன். சரியா? சந்தோஷமா? இப்ப சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுறதுக்கான ஒரு பரிசு இருக்குது, விருப்பமானதை எடுக்கலாம். சரி.